கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த காலை வேளையில உற்சாகமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதுல பங்கு கொண்டது எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகம். உண்மையாலும் இந்த அன்னகருக்கான ஊழியம் என்று சொல்லும் பொழுது நான் சற்று யோசித்தேன். ஏன்னு சொன்னா, நிறைய பேர் இந்த ஊழியத்தை பேசியிருக்கிறார்கள், கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் அதை நேரில் பார்த்தது கிடையாது. ஆனாலும் நான் அதை விரும்பினது உண்டு. இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு நினைத்தது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய ஒரு அழைப்பு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையின் ஊழியத்திற்கும் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்திற்கும் அவர் அழைத்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆனா இட்ஸ் அ ஹார்ட் ஃபார் த பீப்புள். ஏன்னு சொன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம், இது ஒரு முக்கியமான ஒரு ஊழியம். இதை யாரும் அற்பமாய் நினைக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியத்தை எடுத்து செய்ய அருமையான ஐயா அவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஒரு வெளிப்பாட்டையும் அதற்கான ஒரு பாரத்தையும் அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸையும் ஆண்டவர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையாலுமே இந்த அன்னகருக்கான ஊழியம் ஒரு சாதாரண ஊழியம் இல்லை. ஒரு அழைப்பு இல்லாம நம்ம இதை செய்யவே முடியாது. It is easy to preach, it is easy to teach, and it's easy to move in any sort of ministry. But இந்த பர்டிகுலர் ஊழியத்திற்கு தேவனுடைய திட்டவட்டமான ஒரு தரிசனம், ஒரு அழைப்பு, ஒரு தெரிந்து கொள்ளுதல், அந்த ஒரு இருதயம் இல்லை என்று சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதனால நான் கர்த்தருக்குள் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை அவர் நிச்சயம் பெருக பண்ணுவார். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் இந்த ஊழியத்தை கனப்படுத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையினாலே இந்த ஊழியத்திற்காய் நாம் சற்று நேரம் ஜெபித்து இதை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து பிரதிஷ்டை செய்து தொடர்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு போக விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையும் இதை குறித்து தான் ஆண்டவர் எனக்கு பேசினாரு. அதிலும் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்திருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதனால கண்களை மூடி இந்த வேளையிலே இந்த ஊழியத்திற்காக நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இயேசுவின் வல்லமை ஊழியங்களிலே ஒரு பிரான்ச் இப்போ அடுத்தது இந்த அன்னகருக்கான ஊழியங்கள். Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாய் கர்த்தாவே எங்களை ஒருமனப்படுத்தி ஒன்று சேர்த்து உம்முடைய சமூகத்திலே இந்த ஊழியத்திற்காய் பாரப்படவும் ஆண்டவரே ஜெபிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிருபையை ஸ்தோத்திரிக்கவும் கிருபை கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த ஊழியங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஊழியங்களிலே உம்முடைய வல்லமை ஆண்டவரே விளங்குவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அக்ரோண்டல் மஸ்கந்தல் மஹப்பல் காசியாந்த்ரோ சபல் பஹசே மனோஹர் பஹசி குத்ரோ Labunti emrimi hesekol mahabl bahasiandre. I pratus mental bow ishala krante zirmahatrma halpara siandroko. I do sendle hadudumusi ipromasi kotrul mahupra. I shada hashada bahaile rohatel mahumahasiandro mekatrul mayasiandro. இப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நான் இந்த ஊழியத்தை அதிகம் நான் விரும்புகிற தேவன், இதை கனப்படுத்துகிற தேவனுமாய் நான் இருக்கிறேன். நிச்சயமாகவே பலவீனமானவைகளை பலப்படுத்துகிற தேவன் நான், சத்துவமற்றவைகளை சத்துவப்படுத்துகிற தேவன் நான். உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு காரியங்களை இதற்காய் வெளிப்படுத்தி என்னுடைய மேன்மையை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, அநேக ஊழியங்கள் காணப்பட்டாலும் அதன் மத்தியிலே இந்த ஊழியங்கள் துரிதமாய் வேறெடுத்து படர்ந்து
கனி கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதிலிருந்து தோன்றுகிறவர்கள் அநேகர் ஒரு மேன்மையான ஸ்தானங்களிலும் மேன்மையான ஊழியங்களிலும் அவர்கள் நடப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் விதைத்த விதைகள் ஒன்றும் வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, even the government will be recognizing it at a point of time, and the Lord says there will be an honor and a help from them so that it can be rooted deeply and give fruit unto the kingdom of God. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, கீழே ஆழமாய் வேர் பற்றவும் மேலே கனி கொடுக்கவும் நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்காய் சரியான நபர்களை ஏற்படுத்தி சரியான இணைப்புகளை உங்களுக்கு கொடுத்து தியாகத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு இதற்காய் ஊழியம் செய்கிறவர்களை நான் கொண்டு வருவேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். கண் திறக்கப்பட்டவன் என்று சொல்லத்தக்கதாய் அநேகர் இந்த ஊழியத்தின் மூலமாய் அன்னகர்கள் என்னை தெரிந்து கொள்வார்கள், ரட்சிக்கப்படுவார்கள், சத்தியத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள், சத்தியத்தை அறிவிப்பார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, உடைய வல்லமை பெரிது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஏகமாய் ஆண்டவரே இயேசுவின் வல்லமை ஊழியங்களிலே புதிதாய் தொடங்கப்படுகிற இந்த அன்னகருக்கான ஊழியங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் மகிமைப்படுவீராக, மேன்மைப்படுவீராக. Lord, we know it is not a person, oh God, but it will be the Spirit of God which will work deeply in the hearts of those people and bring in your glory upon them, oh Father. ஆண்டவரே, நாங்கள் மனமார கர்த்தாவே என்னுடைய செயல்பாடுகள் இதிலே இன்வால்வ் ஆயிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுத்து பிரதிஷ்டை செய்கிறோம். இது கடினம் ஆண்டவரே, ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தர் எல்லாவற்றையும் இவர்களுக்காய் சாதகமாக்கி ஆண்டவரே, வருகிற நாட்களிலே ஆண்டவரே அப்பா உமக்கென்று இந்த அன்னகர்களுக்கு ஒரு சரித்திரத்தை படைக்கும்படிக்காய் தேவனுடைய ராஜ்யத்தை இவர்களுக்குள் ஸ்தாபிக்கும்படிக்காய் நீர் இந்த ஊழியங்களையும் ஊழியர்களையும் எழும்ப பண்ணுகிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We pray for your abundant blessings upon thy people and the ministry, O God. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். விசேஷமாய் எங்களுடைய அன்பு ஐயா SSK சாமியல் ஐயா அவர்களே உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். அவர்களையும் அவர்களுக்குண்டான சகலவற்றையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மூடி மறைத்து செயல்படட்டும் ஆண்டவரே. தகப்பனை ஸ்தானாதிபதியாய் இருக்கிற அன்பு சகோதரி ஹெலா அவர்களையும் அவர்களுக்குண்டான சகலவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் ஆண்டவரே அப்பா ஊழியர்களுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளையும் அதிகாரங்களையும் இருளின் ஆதிக்கங்களையும் செயல்பாடுகளையும் நோக்கங்களையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்தினாலே சபிக்கிறேன். Satan, you devil, I bind you in Jesus' name.
இயேசுவின் நாமத்தினாலே தேவ பிரசன்னத்தை, தேவ விடுதலையை, தேவனுடைய பெரிதான விரிவாக்கத்தை ஆண்டவரே ஊழியர்களாகிய இவர்களுக்கும், ஆண்டவரே இந்த ஊழியங்களுக்கும், ஆண்டவரே விசேஷமாய் தொடங்கப்படுகிற இந்த அன்னகர்களுக்கான ஊழியங்களிலும் நிரப்புவதாக என்று செபிக்கிறேன். அப்பா, நீர் வரும் வரைக்கும் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் சிறப்பாய் நடந்து முன்னடைந்து generations ஆண்டவரே, let them be blessed through this ministry, Lord. Lord, we bless the UNEX, Lord. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே விளங்கட்டும் என்று செபிக்கிறோம். அப்பா, ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள் ஆண்டவரே, எங்களிடத்துல ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, it is you, Lord, who gives us the blueprint, who gives us the thought and the heart to do your ministry. Thank you, Lord, for helping thy people to do this unique ministry, Lord, in a unique way for your glory and purpose. I give you all the glory, honor and praise. தொடர்ந்து வார்த்தையின் நேரத்திலும் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுவீராக. கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படிக்காய் செபிக்கிறோம். அப்பா, நீர் உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். அடியாளை சிலுவைக்குள் மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உமக்கே சகல துதிகன மகிமை மேன்மை புகழ்ச்சி எல்லாவற்றையும் செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. Happy to be with you. ஒரு short time I think I will be able to get through my message by the grace of God. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 118 அதிகாரம், Psalm 118 and verse 22 இருந்து 22வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். 25 சொல்லுகிறது, கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, இந்த அதிகாலை வேளையிலும் இந்த காரியத்தை, அன்னதர்களுக்கான இந்த ஊழியத்தை தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை செய்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம யோசிப்போம். இப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த அன்னகர்னாலே ஐயா சொன்னது போல ஒரு பிட்டர் பாயிண்ட். அது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனாலும் இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மனுஷன் எவ்வளோ பெருசு பெருசா வச்சு வீடு கட்டுறாங்க. நம்ம ஒரு வீடு கட்டும் போது அதனுடைய ஸ்டைல பார்ப்போம். அது அஸ்திபாரத்திலிருந்து அதனுடைய காரியங்களிலிருந்து எல்லாத்தையும் கணக்கு போட்டு அவ்வளவு அழகா என்ஜினியர்ஸ் வச்சு ஒவ்வொன்றத்தையும் டிசைன் பண்ணி அழகாய் அவர்கள் கட்டுவார்கள். நல்ல நல்ல கல்லா பார்த்து செலக்ட் பண்ணி, இது ஸ்ட்ராங்கா இருக்குமா, இது கான்கிரீட் நல்லா இருக்குமா, எல்லாத்தையும் பார்த்து செய்வாங்க. ஆனா சில கற்களை என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளி போட்டு விடுவார்கள், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வீடு கட்டுறவங்க ஆகாதென்று தள்ளின கல்லே என்ன ஆயிடுச்சான், மூளைக்கு தலைக்கல் ஆயிட்டான். இன்னைக்கு ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட கல் நலர்களை குறித்து பார்க்கும் பொழுது யாருக்குமே இது ஆகாத ஒரு காரியம். நம்மளும் அநேக வேளையில நான் யூஸ்வலா நிறைய அந்த ட்ரோல்ல எல்லாம் பார்ப்பேன். ஆனா என்னையும் அறியாம மனசு ரொம்ப நிறைய பேரை ஃப்ரெண்டு பிடிச்சி பேசி அவங்களுக்கு ஒரு
ஹலோ சொல்லி ஸ்தோத்திரம், உங்களுக்கு என்ன ஜெபம் பண்றேன், இதெல்லாம் குட்டி குட்டியா நாங்க பார்த்துட்டு போவோம். போற வழியில வர வழியில எல்லாம் பார்க்கும் பொழுது இதற்காய் காரியங்களை நான் செய்வதுண்டு. ஆனால் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஊழியத்திற்காய் ஒரு ஒரு சிரத்தை எடுத்து செய்யணும்ன்றதுக்கு அதுக்கு ஒரு கிருபை வேணும். அதை அறிந்தவர்கள் மாத்திரம், அந்த பாரம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தள்ளப்பட்ட அந்த ஒரு கிளான் ஆஃப் பீப்புள், யூனக்ஸ், இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா தெளிவா காரியங்களை பேசியிருக்கு. இப்போ அதாவது இந்த நாட்களிலே தள்ளப்பட்ட நபர்கள், தள்ளப்பட்ட காரியங்கள், அற்பமாய் நினைக்கப்பட்டவைகளை தேவன் பிரசித்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னா, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தரோ என்ன பண்றாரு, இருதயத்தின் ஆழங்களை, உள்ளிந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வனாய் அவர் இருக்கிறார். அருமையான தெய்வ ஜனமே, அந்த அந்த கார்னர் ஸ்டோன் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியத்தின் நிமித்தமா அநேக தள்ளப்பட்ட கற்களை தேவன் கார்னர் ஸ்டோனா அவர் உபயோகிக்க போகிறார். இது உண்மை. அது ஒருவேளை அவங்க மூலமா ஒரு ஊழியம் கட்டி எழுப்பப்படலாம், குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படலாம், பெரிதான வேலைகள் கட்டி எழுப்பப்படலாம். இதெல்லாம் பார்க்கும்போது our God whom we serve is an extraordinary and a supernatural but an understanding God. நாம் ஆராதிக்கிற தேவன் மகத்துவமானவர். நம்ம ஒரு குருவி மூளையை வச்சுட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்னா ஆசீர்வாதங்களை இழந்து விடுவோம். ஆண்டவர் ஹார்ட் ஒண்ணு இருக்குங்க. அது எப்படி தெரியும்னா, ஆண்டவரோடு நம்ம 1-to-1 நடக்கும் பொழுது, when we have a closer walk with Jesus and the Holy Spirit, பிதாவானவர் இதை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, the whole team, the whole ministry, ஆண்டவர் இதுவரை நீங்கள் கடந்து வந்த பாதைகளை காட்டிலும் உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு டெப்த்தை கர்த்தரோடு கொடுப்பார் என்பதை கர்த்தர் பேசுகிறார். இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லா பிரேயர் வாரியர்ஸ், இதுல சேர போகிறவர்கள், இது இந்த காலம் மட்டும் இல்லை, இனி வரப்போகிற காலங்களிலும் இதுல அட்டாச் ஆகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல பாக்குறோம், இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்குது. அநேகர் ஆச்சரியப்பட போகிறார்கள் வருங்காலத்துல. என்னன்னா, ஐயோ நம்ம என்னவோ யோசித்தோம், எப்படியோ யோசித்தோம், இவங்களெல்லாம் நம்ம ஒதுக்கணும். ஈவன் ஐ எம் டாக்கிங் இன் த கவர்மெண்ட் லெவல், இன் தி அபிஷியல் லெவல், இன் த செக்குலர் லெவல், இன் த ஸ்பிரிச்சுவல் லெவல், இன் எவ்ரிதிங். ஒரு டோட்டாலிட்டியை நான் உங்களுக்கு முன்பாய் பிரசன்ட் பண்ண விரும்புகிறேன். எவைகளிலே இப்பவே நம்ம நிறைய கண்கூடாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னகர்கள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் ஒரு ஸ்தானத்திற்கு இப்பொழுது எட்டி பிடிக்கிறதை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். நான் முற்றிலுமாய் விசுவாசிக்கிறேன், இந்த ஊழியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதற்கு, அவர் இதை முன் குறித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சைன் என்னன்னு சொன்னா, இதிலிருந்து எழும்புகிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் எளிதாய் ஒரு உயர்வை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளும் சரி, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, உலகத்தின் மேன்மைகளிலும் அவர்கள் உயருகிறதை நீங்கள் காண்பீர்கள், கேள்விப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இது கர்த்தராலே ஆயிற்று. அப்போ எவ்ரி மூமெண்ட் வித் த லார்ட் will help us to grow in the vision. நமக்கு இப்ப ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். த இனிஷியல் ஆண்டவர் எல்லாத்தையும் ஒன்னா அப்படி எண்டு வரைக்கும் காமிக்க மாட்டார். நமக்கு பகுதி பகுதியாய் அவர் ரிலீஸ் பண்ணுகிற தேவனா இருக்கிறார், தெரியப்படுத்துகிற தேவனா இருக்கிறார்.
நம்ம கொஞ்சத்திலே நம்ம உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்திலே நம்மை அவர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒரு இனிஷியலா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கொடுத்து, ஒரு விஷனை கொடுத்து, நம்ம அதுல சூப்பரா நம்மளுடைய எல்லா கெப்பாசிட்டிஸ், எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கத்திருக்கென்று நன்றாக எல்லாத்தையும் சேகரித்து அவருக்கு உண்மையாய் உத்தமாய் நம்ம அதற்காய் ஜெபித்து உழைக்கும் பொழுது the borders are expanded. எல்லைகளின் விரிவாக்கத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான ஐயா சொன்னாரு, எல்லா இடங்களுக்கும் ஒரு 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 இதை வைத்து ஒரு தலைவர்களை ஏற்படுத்தி அவர் மூலமாய் கட்டாயம் ஆண்டவர் இதை நிறைவேற்றுவார். ஊழியம் கர்த்தருடையது, தரிசனம் கர்த்தருடையது, அழைப்பு கர்த்தருடையது. அவர் செய்யாம யார் செய்ய போறா? ஆனா ஒண்ணே ஒண்ணு, நாம் அவரோடு இருக்கிற அந்த அனுபவம், அவர் பர்சனல் வாக், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய பொது வாழ்க்கையிலும் கர்த்தருக்கென்று எழுதி கொடுக்கப்பட்டவர்களாய் நாம் காரியங்களை செய்யும் பொழுது அவர் வித்தியாசமாய் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. பாருங்க, எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும், ஐயோ நம்மளும் இதை செய்யணும் அப்படின்ட்டுன்னு. ஏன்னா இவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இதெல்லாம் கணக்கு எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் இவங்களுடைய லைஃப் எப்போதுமே ஒரு 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 இருண்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும், இருட்டில் இருக்கும். ரொம்ப கஷ்டம் இவங்களெல்லாம் கெட் த்ரூ பண்றது. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் வேறையா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரிஜெக்டட் ஃபீலிங், தள்ளப்பட்ட கல். எங்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல, மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கவர்மெண்ட் லெவல்ல ஏற்றுக்கொள்ளல. ஒரு கண்ணீரோடு அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் அவங்களை அப்படியாய் மாற்றுகிறது. ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், இந்த இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் அவருடைய அன்பை ஆழமாய் விதைக்கும் என்று கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இயேசுவின் அன்பை இந்த அன்னகர்களின் மத்தியிலே நீங்கள் ஆழமாய் விதைக்கும் பொழுது அந்த அன்பு மிகவும் அவர்களை ஆண்டவர் பக்கம் அதை இழுத்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். They need love, the basic thing. God is love. யோசித்து பாருங்களேன், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புனா ஆண்டவர், இதுதான் ஈக்குவேஷன். அப்போ அந்த ஒரு அன்பு, இட் இஸ் நாட் ஃபார் ஒரு ஏதோ ஒரு டியூட்டியா இல்ல, இது ஒரு ஒரு செய்யணும்னு இல்லை, இது ஒரு ஒரு மேலா இல்ல. வித் த லவ் ஆஃப் கிரைஸ்ட், when you get into the ministry and when you get through the people, பாத்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அவங்ககிட்ட இருந்து. நான் ஒரு சில ஜனங்களை இப்படியாய் பார்த்திருக்கிறேன், இன்டராக்ட் பண்ணியிருக்கிறேன். என்னப்பா, என்னம்மா, என்ன, எப்படி இருக்கீங்க? அந்த அன்பு வார்த்தைகள் காரியங்களை மாற்றும். அருமையான தெய்வ ஜனமே, இது கர்த்தரால மட்டும்தான் செய்ய முடியும், மனுஷனால இதை செய்யவே முடியாது. அவர் நமக்குள்ளார எவ்வளவு பபுள் பண்ணிட்டு இருக்கிறாரோ, அவருடைய சந்தோஷம், அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம் நமக்குள் பொங்கும் பொழுது நமக்குள் இருந்து அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போய் அந்த அன்னகர்களின் வாழ்க்கையை தொடும். அன்னகர்களின் வாழ்க்கை மாத்திரம் இல்லை, நாம் இன்டராக்ட் பண்ணுகிற எல்லா ஜனங்களோடும். கர்த்தருடைய கிருபையினாலே 47 வருடங்கள் இந்த ஊழியத்தை செய்ய முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். வாலிப நாட்களிலே ஆண்டவரை 20 வயசுல தெரிஞ்சு கொண்டாச்சு. ஊழியமும் 1 வருஷத்துல ரொம்ப ஆழமா தொடங்கியாச்சு. கர்த்தருடைய கிருபையினாலே 68 வயதை முடிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். There was a life challenge for me, constant threat of death. ஆனாலும் இன்னைக்கு மேற்கொள்ள ஒரு காரியம் என்னன்னா அவருடைய அன்பு தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்திருக்கிறேன். நல்லா யாரு அவங்க குருவிக்கார ஜனங்களா இருந்தாலும் சரி, எந்த ஜனங்கள், சாதாரண ஒரு ஜனங்களை போய் பார்த்து நம்ம ஏதோ ஒரு காசு பண்ணணும்னு இல்லைங்க. ஆனாலும் the love of God, the depth in the love of Jesus turns everything in people's life. I believe that people will be
filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரினாலே அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. It is poured into our spirit. அருமையான தெய்வஜனமே, இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றாரு, we need to really, இது எப்படி வரும்? தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க அப்படியே அன்பு பெருகும். அவருடைய பிரசன்ஸ், அந்த பிரசனத்தை உணர்கிற ஒரு அனுபவம், பிரசனத்தில் வாழுகிற ஒரு அனுபவம், அப்படியே ஜாலியா, இட்ஸ் லைக் a child. ஒரு குழந்தைய போல. நமக்கு ஒண்ணுமே இல்லை, நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பெரிய வார்த்தைகளை சொன்னாங்க அம்மா. அதுக்கெல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது. உண்மையா நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு செல்ல பிள்ளை ஆண்டு இருக்கு, அவ்வளவுதான். ஐ நீட் டு பி தேர் இன் தட் பிளேஸ். எப்போதும் எங்கிட்ட அநேக குறைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் குறைகள் இல்லாம இல்லை. இயேசு ஒருவர் தான் பெர்ஃபெக்ட். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலிலே நாம் வளரும்படிக்காய் தேவன் நம்மை கண்டித்து உணர்த்தி புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். It is the Holy Spirit which does the work constantly in our lives. அதனால இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், பரிபூரணமாய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை வருகிற நாட்களிலே இந்த இயேசுவின் வல்லமை ஊழியங்களிலும் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லா ஊழியர்களுக்கும், whether it is a volunteer or ஒரு உதவியாளராய் இருந்தாலும், இந்த அபிஷேகம் ஒவ்வொருவரின் மீதும் அளவற்ற வகையிலே இறங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ஆச்சரியம். இப்போ இந்த அன்னகர்கள் என்பது ஐயா எல்லாவற்றையும் விவரமாய் சொல்லிவிட்டார். மத்தேயு 19:12 நம்ம பார்க்கிறோம், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர், ஃபர்ஸ்ட் கேடர். இங்கிலீஷ்ல இது கொஞ்சம் தமிழ்ல ஒரு விளக்கமா இல்லை. ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, for there are eunuchs who have been born incapable of marriage. பாருங்க, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு உணர்வுகள் இருக்குது, எவ்வளவு ஆசைகள் இருக்கும். என்ன பிசாசானவன் நம்முடைய எண்ணங்களை, சும்மா இருக்கிறவங்களையே மண்டைய கொஞ்சம் பரட்டினாம நம்முடைய வழிகள் வித்தியாசமாகிவிடும். ஆனா இவர்களுக்கு அந்த இருட்டான வாழ்க்கை, ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை, ரிஜெக்ஷன் இன் தேர் லைஃப், தள்ளி வைக்கப்பட்ட அந்த வாழ்க்கை, தள்ளப்பட்ட அந்த ஒரு காரியம் அவங்க இருதயத்தை காயப்படுத்துகிறதுனாலே they are prone to the attack of the devil. இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நல்லா என்ன இருக்குது வாழ்க்கையில, சரி இப்படி இருந்தா என்ன, இத பண்ணா என்ன அப்படின்னு they take it easy. ஆனால் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. ஒரு மனுஷனால அன்னகர்கள் ஆக்கப்பட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், விரிவாய் சொல்ல தேவையில்லை. eunuchs who have been made so by men, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்களும் உண்டு. eunuchs who have made themselves incapable of marriage for the sake of the kingdom of God. கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கென்று தங்களுடைய எல்லா ஆசாபாசங்களையும் விட்டு உதறி அவருடைய அழைப்பில நிற்க ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள். எல்லாம் ஒண்ணுமே இல்லை எனக்கு இந்த வாழ்க்கையில, இயேசுதான் எல்லாம் அப்படின்னு அதாவது அந்த அழைப்பிலே நிற்கிறவர்கள் உண்டு. பிறக்கிறதுல இருக்கிறவங்க பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், நேச்சுரலாவே அவங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்கும். சாதாரண ஒரு திருமண வாழ்விலோ ஒரு நல்ல ஒரு முறையிலோ அவங்களால ஈடுபட முடியாது, உறவில ஈடுபட முடியாது. There are so many challenges in their life. ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இவர்களுக்கென்று என்னுடைய இருதயம் ஏங்குகிறது. ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, என்னுடைய 20வது வயதுல ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். எவ்வளவோ காரியங்கள், இந்த உலகமே எனக்கு முன்பாக, அப்ப அந்த டைம் இந்த MBSc படிப்பை முடிச்சுட்டு I was so raw. ரட்சிப்புன்னா என்னன்னு தெரியாது, சர்ச்சுக்கு மட்டும் நல்லா போயிட்டு வந்துகிட்டு இருப்பேன். ஆனால் என் தாயினுடைய
மரணத்திற்கு பிறகு கர்த்தர் உடனடியா என்னை சந்தித்தார். ஏன்னா நான் ரொம்ப அம்மா பாசம். என் 2 சகோதரர்கள், எனக்கு 8 வயசு 7 வயசு மூத்தவங்க. நான் ஒரு தனிமையை உணர்ந்தேன். செத்துடலாமான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு போய் எனக்கு, ஏன்னா எங்க அப்பா ஒரு பட்டாளத்துக்காரரு, பயங்கர குடிப்பாரு. சோ வீட்டுல ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்தது. நான் நினைச்சேன் செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிரும்ட்டுன்னு ஐ மேட் ரெடி ஃபார் சூசைட் த நெக்ஸ்ட் டே. வச்சுட்டு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான், எனக்கு சத்தியம் தெரியாது அப்போ நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் சாவ போறேன் நாளைக்கு, அதனால தற்கொலை பண்ணிக்கொள்ள போகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எனக்கு கிருபையை தாங்கன்னு ஒரு மெகாவா. ஏன்னா எங்க அம்மா சின்ன பிள்ளையில இருந்து ஜெபிக்க சொல்லி கொடுத்திருந்தார்கள். நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா வேதம் படிப்போம். அப்பதான் ஆண்டவர் நேரடியா த ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் வித் காட் நேரா வந்தாருங்க. நான் இருந்த இடத்துல அவர் ஆடிபிள் வாய்ஸோட, மழை நீ மறிக்கிறதற்காய் உன்னை நான் அழைக்கல, நீ வாழ்ந்து சாதிப்பதற்காய் நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று அந்த சத்தத்தை நான் கேட்டேன். அவருடைய பிரசன்னம் அப்படியே இட் வாஸ் சோ க்ளோரியஸ். அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திருமணம் முடிக்காமல் எவ்வளோ சேலஞ்சஸுங்க, நாடுகளுக்கு தேசங்களுக்கு கொண்டு போனார். ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணு பாட்டுக்கு பேசாம போயிட்டு யாருக்கும், ஏன்னா என்னுடைய சரீரத்துல அவ்வளவு பலவீனங்கள், 2 காலும் 30 degrees பெண்ட், நிற்க முடியாது. அப்போல 2 மணி நேரம் டைம் கொடுத்து 23 days வென்டிலேஷன்ல இருந்தேன். தேவனுடைய கிருபை இன்றைக்கு நான் பேசுவது, ஏன்னா 7 மாசம் 5 முறை வென்டிலேஷன் போட்டு தொண்டை பேச முடியாமல் வாய்ஸ் வராம போயிடுச்சு 7 மாசம். ஆனால் இவைகளின் மத்தியிலே தேவனுடைய அந்த தெரிந்து கொள்ளுதல் இருந்தபடியினாலே இன்றைக்கும் கர்த்தர் கிருபையாய் அவர் மோட்டிவேட் பண்ணி என்னை அவர் இயக்கி கொண்டிருக்கிறது உண்மையிலும் உண்மை. ஐ பிரைஸ் காட். இதுதாங்க ஒரு அழைப்பு. இன்னைக்கு எத்தனையோ பேர் மனம் உடைந்து எவ்வளவு காரியங்களை நாம் விட்டு கொடுத்திருப்போம், நம்முடைய ஊழிய தரிசனத்தை விட்டிருப்போம், நம்முடைய அந்த ஃபயரை இழந்திருப்போம், ஆண்டவருக்கான அந்த ஒரு ஆதி அன்பை நாம் இழந்து போயிருப்போம், எல்லாவற்றையும் நம்ம இழந்து போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் அபிஷேகம் உங்கள் மீது இறங்கி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நெறிந்த நாணலை நான் முறிய செய்யாத தேவன், மங்கி எறிகிற திரியை நான் அணைய செய்யாத தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வீட்டுல உன்னை தள்ளிட்டாங்களா, உன் சமுதாயத்துல உன்னை தள்ளிட்டாங்களா, எல்லாத்துலயும் நீ தள்ளப்பட்டிருக்கிறாயா, கண்ணீரோடு உன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா, உன் சொந்த மனைவி புருஷன் உன்னை தள்ளி போட்டிருக்கிறாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தள்ளப்பட்ட கல்லு தாங்க மூளைக்கு தலைக்கல்லாய் மாறுகிறது. God is making a strong foundation. இது அன்னகர்களுக்கான ஒரு வார்த்தையும் உங்களுக்கான ஒரு வார்த்தையும் எனக்கான ஒரு வார்த்தையுமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளார ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்றார். நீ ஏன் உன்னை அற்பமாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? My glory is there with you. அவருடைய சாயலாய் நாம் உருவாக்கப்பட்டவர்கள். ஆகையினால கவலைப்படாம இருங்க, சந்தோஷமா இருங்க. செய்கிற காரியத்தை உற்சாகத்தோடு, நம்முடைய முழு மனதோடு, முழு எபிலிட்டியோட நம்ம செய்யும் பொழுது God gives a fantastic result. சரி, இப்போ இந்த அன்னகர்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க சாதாரண ஆளுங்க கிடையாதுங்க. வேதத்தின்படியா பார்த்தா அவங்களாம் டாப்ல இருந்த ஜனங்கள். We need to understand. இப்போ now is the time and season for the eunuchs to come back to the position according to the heart of God. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சமூக வேலைகள் அவங்க செய்யறது என்னன்னா, அதிகம் மதிப்பு மிக்க, அதாவது women who are in royalty and aristocratic இதுல இருந்தவங்களை எல்லாம் அவங்களுடைய குடியிருப்புகளை பாதுகாக்கும்படிக்காய் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம். அடுத்தது சொல்லுது, சட்டமன்றங்களின் அதிமுக்கியமான ஸ்தானங்களிலே பதவி ஏற்றவர்களாம். பாருங்க, அப்ப என்ன ஹை ரேங்கிங் உங்களுக்கு இருந்திருக்கு. எஸ்தரை ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்க, அதுல ஃபுல் டீடைல்ஸ் அதுல கவர் ஆகும். எஸ்தர் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது,
இந்த ராஜா ஆகஸ்வருக்கு எல்லாம் கன்னியா ஸ்திரீகள் சேர்க்கப்படும் பொழுது அவங்களை எல்லாத்தையும் அரண்மனையில் இருக்கிற கன்னிமாடத்திற்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியான சீஃப் ஏக்காயின் யாரு? ஒரு அன்னகர். அதனால அற்பமா நம்ம நினைக்கவே முடியாது. இன்னும் அவங்கள சரியான வகையில ஆண்டவர் தன் கரத்துல தூக்கி எடுப்பார் என்று சொன்னால், சரியான வகையிலே தேவ கரத்துல அவர்கள் வந்து விடுவார்கள் என்று சொன்னால் அவங்களுடைய எதிர்காலமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனால் அதுக்கு யாரு மோட்டிவேட் பண்ண முடியும்? வசனத்தை அவங்களுக்குள்ளார கொண்டு போகணும். தேவ வசனம் அவர்களுக்குள்ளாய் ஆழமாக்கப்பட வேண்டும். தேவனுடைய அன்பு அவர்களுக்குள் வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய அந்த பிரசனம் அவர்களை மாற்ற வேண்டும். இதுக்கு ஊழியம் தேவைங்க. அதுக்குதான் கர்த்தர் இந்த இயேசுவின் வல்லமை ஊழியங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நான் பூரணமாய் விசுவாசிக்கிறேன். இட்ஸ் a high challenge. நம்ம சாதாரண பாக்குறவங்களாம் இங்க தானே அப்படின்ட்டு யோசிச்சு போறோம். அது வல்ல அவர்களுடைய அழைப்பு. நீங்க தொடர்ந்து பாப்பீங்கன்னு சொன்னா எஸ்தர் 4-5 வசனங்களை நீங்க படிங்கன்னா I will give a gist of it. They were king's attendant. ராஜாவுக்கு அவங்க உதவியாளர்களாய் பக்கத்துல இருக்கவங்களா இருந்தாங்க. அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை, அவர் யாரு? ஒரு அன்னகர். பாருங்க என்ன ஒரு ரேங்கிங், டு பி இன் த ராயல் பிளேஸ், டு சர்வ் த ராயல் பீப்புள். நம்ம தான் என்னவோ நினைச்சுக்கிறோம் இவங்க ரோட்ல தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காங்கன்ட்டு ஜனங்கள் அற்பமா நினைக்கிறார்கள். அது மாற வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. God has to bring them back to their status. That is very important. எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10-11 நீங்க பார்த்தீங்கன்னா இதுல தமிழாக்கத்துல சாதாரணமா சொல்லியிருக்கு. ஏன்னா வஸ்தியை கொண்டு வர்றதுக்கு 7 பேரை நியமிக்கிறாரு. அந்த பேரெல்லாம் அதுல இருக்கும், நீங்க பாருங்க. அந்த 7வது நாளிலே அந்த பெயர் சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? வஸ்தியை அழைத்து வருவர்களுக்கு வஸ்தியை கொண்டு வர்றதுக்கு நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் யாரு? அன்னகர்கள். There was safety with them. ஜனங்கள் அந்த ராஜாவுடைய அந்த ரேஞ்சில அவங்கள டிபெண்ட் பண்ணாங்க. இவங்க இருந்தா ஆபத்து கிடையாது, இவங்க இருந்தா ஒரு பாதுகாப்பு. That was the responsibility of the eunuchs. அன்னகர்களின் பொறுப்பும் அன்னகர்களுடைய விசேஷமான குணமும் இப்படிப்பட்டதா இருக்கிறது. இது ஒரு சாதாரண ஊழியம் கிடையாதுங்க. இத திரும்பவும் அந்த ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்தியம் அவர்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த கால வேளையில ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இந்த அப்போஸ்தலரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 27 இருந்து நீங்க படிச்சுவீங்கன்னா, கந்தாகைக்கு அசிஸ்டண்டா இருந்த பாருங்க, அவருடைய ரிச்சஸ், அந்த ராணியினுடைய எல்லா காரியத்தையும் அவர் ஹேண்டில் பண்ணாருன்னு பார்த்தோம். அவரு அந்த இதுல ரதத்துல வராருன்னொடனே பிலிப்பு ஒரு சிதறடிக்கப்பட்டவர்களிருந்து எழும்பின ஒரு சகோதரன், அற்புத அடையாளங்கள் அவர் மூலமாய் கடந்து வந்தது. அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து புறப்பட்டு போய் இந்த வனாந்தரத்து வழியா ரதத்துல வந்துகிட்டு இருக்கிறாரு, நீ போய் அவரை சந்தினோடனே இவர் எழும்பி போறாரு. அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிற காரியத்திலே ஒரு கீழ்ப்படிதலை தெய்வன் விரும்புகிறார். அது ஒரு வேளை நமக்கு கஷ்டமா இருக்கலாம். ஐயோ வனாந்தரத்துக்கா போனோம், இங்க கம்ஃபர்டபுளா ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும், அல்லனா ஒரு பஸ்ஸாவது ஒரு ட்ரெயினாவது எடுத்து போனா நல்லா இருக்கும். இந்த வனாந்திரத்துல நமக்கு என்ன இருக்குது? இது வழியா வர ஆட்களை எப்படி? இதுதான் வனாந்திரம். அன்னகரை சந்திக்கிற ஒரு ஊழியம், அவர்களை கர்த்தருக்குள் மீட்டு கொள்ளுகிற ஒரு ஊழியம், அந்த தரிசனம் ஒரு வனாந்திரம். அருமையான தெய்வ ஜனமே, இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்றாரு, இந்த வனாந்திரத்திலே நீரூற்றுகளை ஏற்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
அது ஒரு செழிப்புள்ள காடாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். போனாரு பாருங்க, பிலிப்பு அந்த காரியங்களை பார்த்தா அவர் பக்கத்துல he was so obedient. அந்த அன்னகன் வந்து அசிஸ்டன்ட் அவரை இன்வைட் பண்ணி பக்கத்துல உட்கார வச்சு, பாருங்க அவங்களுக்கு ஹார்ட் இருக்குதுங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்க கேட்க மாட்டாங்க சத்தியத்தை. கிட்ட போய் அவர்களை அணுக வேண்டிய முறையில அணுகி நாம் காரியங்களை எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் கேட்பார்கள். கேள்வியினாலே விசுவாசம் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால இந்த விசுவாசம் பலப்படும். ஸோ அவருக்கு ஒரு அந்த அதாவது அந்த ஆளு வந்து வர்றது வந்து எருசலேம்ல வர்ஷிப் பண்றதுக்காக வராரு. அடுத்தது பாத்தீங்கன்னா அவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை ஒரு வெளிப்பாடு இல்லாம அவர் படிச்சிட்டு இருக்கிறார் கையில வச்சு. வேதத்தை விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள் உள்ளார, வசனத்தை கேட்க ஆவல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அருமையான தெய்வச்சனமே, இந்த காலை வேளையிலே தேவன் சொல்லுகிறார், நீங்க புறப்பட்டு போகும் பொழுது, எழுந்து புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இட் இஸ் சேலஞ்சிங், பட் வித் காட் இட் இஸ் பாசிபிள். ஹல்லேலூயா. இதுதாங்க நமக்கு சேலஞ்சு. எப்படிப்பட்ட ஜனங்களோ இன்னைக்கு ஆண்டவர் ஒருத்தரையும் தள்ளல, எல்லாத்தையும் சம ரீதியில வச்சு அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம இங்க ஒண்ணும் பெருசா சாதிக்கிறதுனால நம்ம ஹையர் இதுல இல்ல. ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் தன்னுடைய ரத்தத்தை கல்வாரி சிலுவையில மரித்து அவர் கிழிக்கப்பட்டு ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காய் பரிகாரத்தை அவர் தேடி தந்தார். அந்த சத்தியம் அவங்களுக்குள்ளார போகணும். So be encouraged this morning. ஆண்டவர் சொல்றாரு, அந்த desire for the word of God. அடுத்தது பிலிப்பு உட்கார்ந்து அவர் பக்கத்துல இது என்ன ஏதுன்ட்டுன்னு அந்த அந்த தெளிவை உண்டு பண்ணுகிறார். பாருங்க, அவர் எடுத்து போதிக்கிறார். So you need to be fluent. வேத அறிவு நமக்கு வேண்டும். அதை குறித்து அவர்களோடு சம்பாஷிக்க நமக்கு கிருபை வேண்டும். அந்த சத்தியத்தை அவர்கள் கேட்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாரு, ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி நடந்து வரும்போது தண்ணீர் இங்க இருக்கிறதே ஞான். அப்ப பாருங்க அவருடைய டீச்சிங் எவ்வளவு தூரம் அவர் பேசியிருப்பாரு. ரட்சிப்பை குறித்து அவர் பேசியிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஞான ஸ்நானத்தை குறித்து அவர் பேசியிருக்க வேண்டும். அந்த ஷார்ட் டைம்ல நம்ம ஜென்ரலா ஊழியம் பண்ணிட்டு இருந்தா கூட சரி, இதெல்லாம் இட் இஸ் a greatness of God in us, nothing else. நம்முடைய எந்த ஒரு காரியமோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய மேன்மையோ, நம்முடைய தாளந்துகளோ, நம்மளுடைய எபிலிட்டிஸோ இல்லை. ஆனா அவருடைய வல்லமை நமக்குள் செயல்படும் பொழுது அவர் மோட்டிவேட் பண்ணுவார் பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. 23ஆம் வசனம் அப்படிதான் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதையெல்லாம் செய்யணும்னா அந்த ஞானஸ்நானம் எடுத்து அப்ப அவ்வளவு தூரம் வர வரைக்கும் அந்த சத்தியத்திற்குள்ளார ஆழமா நடத்தி டக்குன்னு தூக்கினாரு, பிலிப்ப கொண்டு போயிட்டார். ஆனா இதுக்கு எல்லாத்துலயும் ஒரு பேக் சப்போர்ட் என்னன்னா, Philip was filled with the Holy Spirit. தேவ வல்லமை இல்லாமல், அபிஷேகம் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லாமல் இவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வது கட்டாயம் ஒரு கடினமான காரியம்தான். ஆனா அந்த தரிசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செய்யும் பொழுது எந்த ராஜாவை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, டச் பண்ணிடுவாரு. இது அவருடைய வேலைங்க. நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஆண்டவர் சொன்னதை நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போஸ்ட்மேன் மாதிரி போயிட்டே இருப்போம்னு வைங்களேன். பலன்களை உண்டு பண்ணுகிற தேவன் அவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தப்படும், ஜெயமோ கத்நாள் வரும். நம்ம பாட்டு நம்ம பண்ணிட்டு அழகா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். ஜெயத்தை உண்டு பண்ணுகிற தேவன், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறாய் நம்மை மாற்றுகிற தேவன் நமக்குள் அவர் இருக்கிறார் என்ற அந்த காட் கான்சியஸ் லைஃப் இஸ் வெரி மச் நீடட் these days in the ministry. பொதுவாகவே ஊழியங்களுக்கு இது ரொம்ப தேவை. கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், அவர் தான் செய்யறாரு, அவர் தான் பண்றாரு, அவர் தான் பேசுறாரு. அருமையான தெய்வ ஜனமே,
இந்த காலை வேளையில the Lord wants to encourage you this morning. ஆண்டவர் சொல்றாரு, be filled with my Holy Spirit. அவர் அடுத்தது சொல்றாரு, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதுல களி கூர்ந்து மகிழ கடவும். இந்த நாளை ஆண்டரை ஏற்கனவே நியமிச்சு வச்சு இந்த ஊழியம் அனைவரும் எவ்வளவு டாப்ல இருக்க வேண்டிய ஜனங்கள், இவங்கெல்லாம் எவ்வளவு ஒரு ஹை ரேங்கிங். யோசித்து பாருங்களேன், கர்த்தர் திரும்பவும் இந்த தேசத்திலே அவருடைய ஸ்தானத்தை அவர்களுக்கு திரும்ப கொடுக்க விரும்புகிறார். அது எப்படி கொடுக்கப்படும்? முழுமையான இயேசுவின் சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு யார் தூதர்களாய் இருக்க போகிறார்கள்? கண்டிப்பாய் இயேசுவின் வல்லமை ஊழியங்களின் எல்லாம், அதுல ஊழியம் செய்கிற தண்ணி எடுத்து கொடுத்தாலும் சரி, ஒரு கால் துடைப்பானை போல இருந்தாலும் சரி, மைக் எடுத்து கொடுத்தாலும் சரி, எல்லாம் ஊழியம் தாங்க. எதுவுமே அற்பமா எண்ணப்படவே முடியாது. எல்லாருக்கும் மைக்க தூக்கவும் முடியாது, பிரசங்கம் பண்ணவும் முடியாது. ஆனால் we can be walking epistles. நாம் நடமாடும் நிருபங்களாய் மாறும்படிக்காய் தேவன் நமக்கு கிருபையை தருகிறார். our life will speak to them strongly. நான் முடிக்க விரும்புகிறேன். அவர் சொல்றாரு, இந்த நாள் கர்த்தருடைய, நல்லா ரிஜாய்ஸ் பண்ணுவோம், எல்லாரும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணோம். பாருங்க, we need to rejoice. ஆண்டவர் இந்த ஊழியத்தை தொடங்கியிருக்காரு, இதுக்கு அடுத்தது என்ன? ஒரு எதிர்பார்ப்போடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் மேலான காரியங்களை அவர் செய்வார். இட் கேன் கோ அப் டு ராஜாங்கத்தின் வரைக்கும் அவங்க இருந்தாங்கன்னா, கவர்மெண்ட் லெவல்லையும் இந்தியன் பார்லிமெண்ட் அளவு கூட ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு போக அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த ஒரு சின்ன விதை, நீங்கள் போடுகிற இந்த விதை, இது வளர்ந்து கனி தந்து தேசத்தையும் தேசங்களையும் தொடுகிற அளவிற்கு இது விருத்தி அடைய கர்த்தர் அவர் கிரியை செய்வார் என்பதை நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இதுல களி கூர்ந்து மகிழ. It is the start of the vision today. இதை பிரதிஷ்டை பண்ணி நம்ம கர்த்தருடைய கையில நம்ம இதை ஒப்பு கொடுத்து இதை நம்ம ஜெபம் பண்ணி கொடுத்திருக்கோம். கர்த்தர் நிச்சயம் இதுல இன்வால்வ்டா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அவர் பெருக பண்ணுகிற எல்லைகளை விரிவுபடுத்துகிற தேவன், ஆசீர்வாதங்களை விரிவுபடுத்துகிற தேவன். அவங்கள எவ்வளவு ஒரு சந்தோஷங்க, நம்மளால ஆண்டவர் நம்மளை கொண்டு ஒரு ஊழியம் செய்யறாரு, ஒரு ஆத்மாவை தூக்குறாரு, அழகா நிறுத்துறாருன்னா அதை விட எத்தனை கோடி நம்ம கையில கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் இருக்காதுங்க. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் மிரக்கிள். த சால்வேஷன் ஆஃப் காட் இஸ் த கிரேட்டஸ்ட் மிரக்கிள். இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், டு see people coming into Christ. ஆகையினால நிச்சயமாய் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். கடைசியாய் சொல்லுகிறார், கர்த்தாவே ரட்சியம், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். ஆண்டவரே, நம்ம ஆண்டவரை பார்த்து கர்த்தாவே ஒவ்வொரு காரியத்திலையும் எப்படி செயல்பட வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல வைத்து ஜெபிக்க ஜெபிக்க the Lord will give the strategies. அழகாய் செயல்முறைகளை நமக்கு வெளிப்படுத்தி இதை எப்படி செய்யணும், யாரை கொண்டு செய்யணும் அப்படிங்கிற எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துவார். அதற்கேற்ற அனுகூலங்களை தேவன் ஏற்படுத்துகிற தேவனா இருக்கிறார். You will have mighty more sources from now on. இந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு சைனு, இதற்கு அநேக அனுகூலங்கள் உண்டாயிருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். நிறைய பேரை நம்ம இவங்கெல்லாம், ஐயோ நம்ம தான் ரொம்ப பரிசுத்தம், இவங்கெல்லாம் தள்ளப்பட்டவங்க அப்படி இப்படின்னு ரொம்ப நினைச்சிட்டு இருக்கோங்க. கடைசியில பரலோகத்துக்கு அவங்க தான் முதல்ல போறாங்கன்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அந்த அழுகிற இருதயத்தை பார்க்கிறார், மனம் திரும்புகிற ஒரு மனஸ்தாபப்படுகிற அந்த கண்ணீரை அவர் பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, be ready for a great challenge, be ready for a great breakthrough. The Lord says, I will rule and reign over these people, says the Lord. நிச்சயமாய் நான் பெரிய காரியத்தை செய்கிறேன், நானே காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தரிசனத்தை கொடுக்கிறவரு அவருடைய வருக வரைக்கும், இயேசுவின் வருக வரைக்கும் இத ஊழியத்தையும் மற்ற ஊழியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். So I really bless you all in the name of the Lord. I'm so thrilled. எனக்கு உண்மையாலும் எனக்கு இந்த மொபைல பார்த்து பேசுறது, டேப், இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. வெரி மச் ஜீரோ இந்த
எனக்கு உள்ள பயமாவே இருந்தது. ஐயோ எப்படியாவது என்டர் பண்ணணுமே, மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. ஐ ரியலி தேங்க் காட் அண்ட் ரியலி தேங்க்ஸ் சிஸ்டர் Kelly for helping me to get through this. நிச்சயமாவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. நம்ம எல்லாம் கண்களை மூடி இந்த வேளையில நாம் ஒருமனப்பட்டு நம்மை ஒப்பு கொடுத்து இந்த காசுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஊழியத்தின் தலைவர் ரெவரண்ட் SSK சாமியல் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவர்களுக்கு உண்டான சகலவற்றையும் நல்ல ஹெல்த் வேணுங்க. ஏன்னா பிசாசு போராட்டம் கொஞ்சம் நஞ்சா இருக்காது. எடுக்கிற ஸ்டெப்ல எல்லாம் 1 to 1 வந்து அவன் நிற்பான். நம்ம ரெடி ஆயிடணும் இப்பவே. அதுக்குதான் ஆவியானவருடைய ஆழமான அபிஷேகம், தரிசனம், அந்த ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப தேவை. அவன் இப்ப நீங்க நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாலேயே அவன் 100 ஆயுதத்தை அவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பான். ஆனால் அந்த கிரியைகளை எல்லாம் முறியடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஜெயத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம், ஆழமான விசுவாசம் நம்மை கடத்தி போகும் என்று கர்த்தர் நிச்சயமாய் சொல்கிறார். May the Lord bless you with this word. நம்ம கண்களை மூடி ஒரு ஜெபத்தோடு கூட முடிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. Thank you Lord Jesus. Hallelujah. Father in heaven, we thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் விளங்க செய்திடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை உந்தனுக்கே உரிமை யாக்கிடுமே. Father in heaven, we thank you for this precious time, O God. கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட இயேசுவின் வல்லமை ஊழியங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்தின் தலைவரை மனமாற இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவர்களுக்கு உண்டான சகலவற்றையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, இதில் பங்கு கொண்ட ஒவ்வொரு பிரேயர் பார்ட்னரையும் ஆண்டவரே இந்த வேளையில கர்த்தருடைய வல்லமை தொடும்படிக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவருடைய சரீரங்களிலே உம்முடைய பரிபூரண சுகம் உண்டாயிருப்பதாக, பலன் உண்டாயிருப்பதாக, சத்துவம் உண்டாயிருப்பதாக. தகப்பனே, இப்பொழுதே ஒரு புதிய வல்லமை ஆண்டவரே அப்பா, இதுவரைக்கும் இவர்கள் கண்டிராத அளவிற்கு ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை இவர்கள் பர்சனலா காணட்டும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தி ஆண்டவரை பலப்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும். திரபல கதலபியாந்திரபா சேகா துரபியாந்திரபா ஆண்டவரே, இதுவரைக்கும் இவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறாத உம்முடைய வாக்குத்தத்தங்கள், உம்முடைய வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. தகப்பனே, இன்னும் இவர்கள் எந்தெந்த நன்மைகளை காண வேண்டுமோ, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் என்னென்ன ஆழங்களை காண வேண்டுமோ கர்த்தருடைய ஆவியானவர் இப்ப கிரியை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. Right now, oh God, I pray that your abundant anointing will break every yoke upon everyone's life in Jesus' name. தங்களுக்குள்ளாகவே ஆண்டவரே ஒரு விடுதலை இல்லாமல் ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறவர் ஒவ்வொருவரையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுவித்து முன்னேறி எழுந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவக்கரம் எல்லாவற்றிலும் இருக்கட்டும் ஆண்டவரே. இவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவைகள் எல்லாவற்றையும் சம்பூரணமாய் சந்தித்து எல்லா எதிர்ப்புகளின் மத்தியிலும், எல்லா விதமான கர்த்தாவே சவால்களின் மத்தியிலும்
ஆண்டவரே, எந்த விதத்திலும் சோர்ந்து போகாத ஒரு இருதயத்தை இவர்களுக்கு நீர் கொடுத்து தொடர்ந்து முன்னேற இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தின் மேல் ஜெயத்தை எடுக்க கர்த்தர் இந்த ஊழியங்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் நீர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, அடியாளை தாழ்த்துகிறேன். I thank you for this wonderful time and the grace that you have given me, Lord, to carry your word and message this morning. We can do nothing without you, Father. Thaupane, we give you all the glory, honor, and praise, and we pray this prayer in the matchless name of our Lord and Savior, Jesus Christ of Nazareth. Amen and amen. Praise the Lord. God bless you all.